அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவநாமத்தை மையப்படுத்துகிறோம். கர்த்தர் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியினால் தேவன் ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்குறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்னது. ஆண்டவரே, உடைய மகிமை வெளிப்படட்டு. இன்றைக்கும் வாசிக்கிற வேத பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி நோக்கி பார்க்குறோம். தடையில்லாதபடி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செல்லட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தடையில்லாதபடி செல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மயப்படுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே கிரியாக இறங்கி வெளிப்படுத்தி செய்வீராக. இந்த நாளை கூட ஆசீர்வாதம் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆசீர்வதித்து கிருபையாக இறங்க உதவி செய்யுமாடி செபிக்கிறோம். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். நம்ம நேர்களை இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி எண்ணாகமம் 34ஆம் அதிகாரம். எண்ணாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும் பொழுது தென்புறம் சீன் வனாந்தரத்து தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் கிழக்கே இருக்கிற உப்பு கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாக இருக்கும் உங்கள் எல்லை கிழக்கு தெற்கிலிருந்து அக்ராபியின் மேடுகளை சுற்றி சீன் வனாந்தர வரையில் போய் தெற்கிலே காதேஸ் வர்ணையாவுக்கு அங்கே இருந்து ஆத்சோர் அதாவிற்கும் அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றி போய் கடலில் முடியும். மேட்டு செய்யும் பெருங்கடல் உங்களுக்கு எல்லை அதிகவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாக இருக்கும். உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியாக குறிப்பாக வைத்து அங்கே இருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய் அங்கிருந்து அது சிப்ரோனுக்கு போய் ஆப்சார் ஏனானிலே முடியும் போது உங்களுக்கு வடபுறத்து எல்லையாக இருக்கும். உங்களுக்கு கீழ்த்திசை எல்லைக்கு ஆப்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து சேப்பாமிலிருந்து எல்லையான ஆயனுக்கு கிழக்குள்ள ரிப்லாயிலிருந்தும் அங்கிருந்து கிணறு கடல் பரியந்தம் அதன் கவியோரமாக அங்கே இருந்து யோர்தான் பிரிவந்தமாக போய் உப்பு கடல் முடியும் வரை இந்த சுற்றெல்லைகளுடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல்லென்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேலின் புத்திரரை நோக்கி 9 கோத்திரத்தாரை கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டது. நீங்கள் சீட்டு போட்டது சுதந்திரத்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே. ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியையும் காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த 2.5 கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகே என்ற யோர்தானுக்கு புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றார்கள். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதரின் நாமங்கள் அவன் ஆசாரியனாக எலியாசரும் நுண்குமாரனாக யோசுவாவுமே. அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மனிதருடைய நாமங்கள் அவன் யூதா கோத்திரத்துக்கு புன்னையின் குமாரனாக காலேபும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அமியூதின் குமாரனாக சாமுவேலும், பென்யமீன் கோத்திரத்துக்கு கிஸ்குலின் குமாரனாகிய எலிதாவும், தான் புத்திரன் கோத்திரத்திற்கு எக்சியாரின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும், யோசேப்பின் குமாரனாகிய மனேசே புத்திரரின் கோத்திரத்துக்கு ஏபோதின் குமாரனாகிய அந்நியல் என்னும் பிரபுவும், எப்ராஹிம் புத்திரரின் கோத்திரத்துக்கு சிப்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபுவும், செபுலோன் புத்திரன் கோத்திரத்துக்கு பார்னாகின் குமாரனாகிய எலிசாபான் என்னும் பிரபுவும், சக்கார் புத்திரன் கோத்திரத்துக்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியல் என்னும் பிரபுவும், ஆசேர் புத்திரன் கோத்திரத்துக்கு செலோமின் குமாரனாகிய அகியூதாப் என்னும் பிரபுவும், நப்தலி புத்திரரின் கோத்திரத்திற்கு
அம்மியூதின் குமாரனாகிய பெதாஸ்கோத் என்னும் பிரபுவாகியுமே என்றார். கானான் தேசத்தில் இஸ்ரவேல் பத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே. அதிகாரம் 35. எரிகோவின் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் நியமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்தை லேவியருக்கு குடிக்க கொடுக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். அந்த பட்டணங்களை அவர்கள் குடியிருப்பதற்கு அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்கள் அவருடைய ஆடு மாடுகளுக்கும் அவருடைய ஆசிகளுக்கும் அவருடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மேல் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் 1000 முழ தூரத்துக்கு எட்ட வேண்டும். பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கு 2000 முழமும் மேற்கு 2000 முழமும் தெற்கு 2000 முழம் வடக்கு 2000 முழம் அளந்து கடவீர்கள். இது அவர்கள் பட்டணங்கள் வெளிநிலங்களாக இருப்பீர்கள். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்கள் அடைக்கலத்துக்கு 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதுக்கு அவைகளை குறிக்கப்பட்டவர்கள் அவை எல்லாம் 42 பட்டணங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களும். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரத்துக்காக அந்த பட்டணங்களை பிரித்தெடுக்கும் பொழுது அதிகமுள்ளவர்களிடத்தில் அதிகமும் கொஞ்சமுள்ளவர்களிடத்தில் கொஞ்சமும் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அவரவர் சுதந்திரத்தை கொண்ட சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்கப்படவர்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் பொழுது கைப்பசகாய் ஒருவனை கொண்டு போட்டால் ஓடிப்போவதற்கு அடைக்கல பட்டணங்கள் அவன சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். கொலை செய்கிறவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படுவன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போகும்படிக்கு அவைகளை உங்களுக்கு அடைக்கல் பட்டணங்களாக இருக்க கடவை. இது கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். அவைகள் அடைக்கல பட்டணங்களாம். கைப்பசகாய் ஒருவனை கொண்ட எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படி அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கு உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கு அந்நியருக்கும் அடைக்கல பட்டணமாக இருக்க வேண்டும். ஒருவன் ஆயுதத்தினால் ஒருவன் வெட்டினால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலைபாதகனாக இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எறிகிறதுனால் அவன் செத்து போனால் கல்லெறிந்தவன் கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்தான், அதனால் அவன் செத்து போனால் அடுத்தவன் கொலைபாதகனாக இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். பழி வாங்க வேண்டியது கொலைபாதகன் கொல்ல வேண்டும். அவனை கண்டு மாத்திரத்தில் அவனை கொண்டு போடலாம். ஒருவன் பகையினால் ஒருவனை விழத்தள்ளினாலும் பதுங்கி இருந்த அவன் சாகத்தக்கதாக அவன் மேல் ஏதாகிலும் எரிந்தானாகிலும் அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததனாலாகிலும் அவன் செத்து போனார். அடித்தவன் கொலைபாதகன், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். பழி வாங்குகிறவன் கொலைபாதகனை கண்ட மாத்திரம் கொண்டு போடலாம். ஒருவன் பகைஞர் என்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழ பண்ணினதனாலும் பதுங்கிறாமல் யாதொரு ஆயத்தை அவன் மேலும் பட இருந்தனாகினும் அவனுக்கு பகையினால் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமல் இருக்கையில் ஒருவனை கொண்டு போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காண எரியாத அவன் மேல் பட்டணத்தில் அது செத்து போனான். அப்பொழுது கொலை செய்தவனை பழி வாங்குதலையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழி வாங்குவனுடைய கைக்கு தப்பித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்யக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியர் மரணமடைய மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் வெளியே விட்டு வெளிப்பட்டிருக்கும் பொழுது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்க பட்டணத்துக்குள் வெளியே கண்டுபிடித்து கொண்டு போட்டால் அவன் மேல் இரத்தப்படி இல்லை. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்புதான் தான் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்ப போகலாம். இவைகள் உங்கள் வாசத்தலங்களில் உங்கள் தலைமுறைகளில் உங்களுக்கு நியாயவிதி பிரமாணத்தை ஆக்க கடவுது. எவர் ஒரு மனிதனை கொண்டு போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின் அந்த கொலைபாதகனை கொலை செய்யப்படுவார்கள். ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது. சாகரத்திற்கேற்ற குற்றம் சுமந்த கொலைபாதனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை
வாங்கக்கூடாது. அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும். தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போவான். ஆசாரியன் மரணம் அடைவதற்காக முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்கு மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாகாதீங்க. இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தும் இந்த ராஜேந்திரனுடைய இரத்தத்தினாலுடைய வேறொன்றினாலும் தேசத்தில் சித்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இதை இஸ்ரவேல் புத்திரர் நடுவே இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கின்றார். அதிகாரம் 36. யோசேப்பின் குமாருடைய வம்சத்தால் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் என்று மோசேக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் தலைவராகவும் பிரபுக்களுக்கு முன்பாக வந்து அவர்களை நோக்கி சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கட்டளையிட்டாரே. அன்றையும் எங்கள் சகோதரனாகிய செலோபியத்தின் சுதந்திரத்தை அவன் குமார்த்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளை இடப்பட்டது. இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமார்த்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்கள் சுதந்திரத்திலிருந்து நீங்கள் அவர்கள் உட்படுகிற கோத்திரத்திற்கு சுதந்திரத்தோடு சேர்ந்து போகும்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்று போவோமே. இஸ்ரவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷத்திலும் யூபிலி வருஷமும் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோடு சேர்ந்து போகும்படி இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து இது நீக்கி போகும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி யோசேப்பு புத்திரன் கோத்திரத்தால் சொல்லுகிறது சரியே. கர்த்தர் செலப்பியத்தின் குமாரத்திகளை காரியத்தில் கட்டளையிடுகிறாரோ அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம். ஆனாலும் எங்கள் பிதா கோத்திர வம்சத்தார் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். இப்படியே இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய தங்கள் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் கிடைத்திருக்க எந்த சமயத்தில் குமாரத்தையும் பிதாவின் கோத்திர வம்சத்தால் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும். சுதந்திரமானது ஒருவனை கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேர்க்கக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் சுதந்திரத்தாலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலப்பியத்தின் குமாரத்தை செய்தார்கள். செலப்பியத்தின் குமாரத்திய மக்களால் திர்சால், ஒக்லால், பில்கால், மோவாள் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள். அவர்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால் அவருடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வசமான கோத்திரத்தோடு இருந்தது. எரிகோவின் அருகே யோர்தானுக்கு பக்கத்துள்ள மோவாபின் சமனான வெளிகளில் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. வாசிக்க வேண்டிய வாசிக்கம் ஜெபிப்பான். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் வேத பகுதியை வாசிக்கப்பட்ட கிருபைகளுக்கு நன்றி. தொடர்ந்து இது அனைவரும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நிகழ்ச்சி ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம்.